ஒரு சபையை கத்தோலிக்க சபை என்று சொல்லுகிறோம். வாங்க, பிரிந்து போன சபைகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் இப்போ முதல்ல சொன்ன திஸ் இஸ் கேனனைஸ்ட், ரைட்? இதெல்லாம் ஒரு ஒரு காரியத்தை பற்றி 5 இடத்துல சொல்லியிருந்தா தான் இது இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட புத்தகம் இது. பல பகுதிகளை அகற்றிக்கொள்ள யார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது தெரியாது. அவங்க அப்போ இப்படி பண்ணிட்டாங்களா? அப்போ கத்தோலிக்கம் தான் முக்கியமா? கத்தோலிக்கம் படு அயோக்கியத்தனமான ஒரு இடம். ஏன்னா அவங்களோட இது மோசம். ஏன்னா இதனுடைய அடி ஆதாரமே 10 கட்டளை. இந்த 10 கட்டளையில் 2வது கட்டளையை ரொம்ப சாமர்த்தியமா அதை ஒழிச்சு விட்டாங்களே. அப்போ அதுலேருந்து என்னதான் நல்லது வர முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 2 பேரும் சேவை செய்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப ரொம்ப உலகம் போற்றக்கூடிய பல சேவைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான். அதனால பாருங்க, அடிப்படை ப்ராப்ளமா இருக்கு. 10 கட்டளையே இல்லையே. 10 கட்டளை இருந்து 2வது கட்டளையை கத்தோலிக்க திருச்சபை ஒழித்து போட்டு விட்டது. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் கடலின் ஆழத்திலும் எங்கேருந்து நீ காண்கிற எந்த ஒரு வடிவத்தை, எந்த ஒரு ஒரு அதை ஒரு வடிவமாக செய்து, சிலையாக செய்து, அதை ஓவியமாக தீட்டி வணங்காதிருப்பாயாக, அந்த கட்டளையே எடுத்து எப்படியெல்லாம் ஒரு பொய் புரட்ட சொல்லி உலகம் பூரா சிலைகளை வச்சு நம்ம எல்லாம் வணங்க வச்சுட்டாங்களே. பாருங்க, அந்தி கிறிஸ்து இதைத்தான் செய்தான். அந்தி கிறிஸ்து இதை தான் செய்வான்னு வேதாகமா சொல்லியிருக்குது. அப்போ இதெல்லாம் எந்த ஆவியினால் இயக்கப்படுகிறது? இங்க இப்படின்னா இவன் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க பார்க்குறான். அவன் அப்படி கிடையாது. அவன் ஆண்டவர் சொல்லி வேற ஒரு எண்ணோ எழுத்த புள்ளியோ ஒன்னும் இதுல இருந்து எவனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசி 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? முடிவு அப்படிதான் இருக்கு. ஒன்னும் எடுக்கக்கூடாது. எடுத்தா அவனுடைய அத்தனை சாபமும் அவன் மேல வந்து விழுன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்போ இதெல்லாம் இந்த